ஹலோ மக்களே, ஹாய். நான் உங்கள் சுபநேஷன். இது உங்களோட சுபன் vlogs. வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வேலைப்பளு காரணமாக நம்மளால் ரெகுலராக வீடியோஸ் கொண்டு வர முடியறதில்ல. ஸோ இனிமேல் ஒரு வாரத்திற்கு 3 வீடியோ அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டிப்பாக கொண்டு வரோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் கார்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 6 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சொல்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கும் ஆன் ரோட் ப்ரைஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேரெக்டாக ஆன் ரோட் ப்ரைஸ்க்கே போயிடுவோம். ப்ரைஸ் பிரேக்கப்பும் நம்ம போட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜூலை மாதத்தில் இருக்கிற ஆன் ரோட் ப்ரைஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த சீரீஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிற கார் கம்பெனி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாருதி. ஸோ இந்த மாருதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கார்ஸ் இருக்குது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஏன்னா மாருதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்காகவே அந்த கார்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதிகமாக சேலான மாருதி ஷிஃப்ட். ஸோ இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாடலாகும். இப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபாய்க்கு, அதாவது 10 ஆட்டோமேட்டிக் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபாய் அதுக்காக நீங்கள் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் க்ரோத்தை பொறுத்து தான் நமக்கு டெஸ்ட் ட்ரைவுக்காகட்டும் ரிவ்யூக்காகட்டும் வெஹிக்கிள்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாருதி ஷிஃப்ட் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலையபிளான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 20 இயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. காரணம் இந்த வண்டியோட அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அண்ட் தென் இதோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் காரான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த வண்டியோட எல்லா ஃபீச்சர்ஸோடு நீங்கள் வாங்கும்போது இது 10 lakhs ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே போகுது. இது வந்து ஸோ நீங்கள் பேஸ் வேரியண்ட் ப்ளஸ் மிட் வேரியண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 8 lakhs அப்படிங்கிற ப்ரைஸ்க்குள்ளே கிடைக்கும். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,50,000. இது வந்து இப்போது லோன் அவைலபிலிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸி அஃபோர்டபுள் மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஸ்கோர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 to 3 lakhs கையில் வச்சுருந்தா போதும் இந்த புது வண்டியை வாங்கிடலாம். இப்போது நம்ம மாருதி ஷிஃப்ட்டோட ஃபியூவல், என்னென்ன ஃபியூவலில் இது ரன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், சிஎன்ஜி, இது 2 தான் ஆப்ஷன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக், இது 2மே அவைலபிளாக இருக்குது. அது போக இதோட டாப் எண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டியூவல் டோன் கலர்ஸில் அலாய் வீல்ஸோடு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11,49,000 வருது. ஸோ அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,49,000 ஆன் ரோட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக். இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா VXI, ZXI 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் 2மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் 1197cc என்ஜின் தான். இதே தான் சிஎன்ஜி ஆப்ஷனுக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 80 bhp பவர் இருக்குது. அது போக 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குது. இந்த வண்டியை இந்தியன்ஸ் அதிகமாக விரும்புறதுக்கான ரீசன் வந்து மைலேஜ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹைலி ஃபியூல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் வந்து இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி 24 km/லிட்டர் தரும் அப்படிங்கிற மாதிரி மாருதி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் 2மே பார்க்கலாம். இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸாக ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் யூனிட் சேல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 30 lakh யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அண்ட் இது இப்போ வரைக்குமே இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோ டு கார் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனாக இருக்குது. காரணம் வந்து இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1197cc என்ஜின். இப்போ Z சீரிஸ் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 80 bhp பவர் இருக்குது. ஸோ இது வந்து 111.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்போர்ட்டியர் லுக்குக்கும் ப்ளஸ் இந்த வண்டியோட ஹைவே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 110, 120 க்ரூஸ் பண்ணும்போது இந்த வண்டியில் அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த வண்டிக்கு இருக்குது. ஓகே. அண்ட் தென் இதோட சஸ்பென்ஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதோட 120 க்ரூஸ் பண்ணும்போது இதோட சஸ்பென்ஷன் நல்லாவே ஓவர் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்ப்ஸ் அண்ட் பாத் ஹோல்ஸ் அது 2த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூ இருக்குது. பட் இதில் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லேக் இருக்குது. ரீசன் என்னென்னா இதோட AMT பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குயிக் ரெஸ்பான்சிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இன்னமும் இருக்குது. ஸோ அதை வந்து மாருதி ரெக்டிஃபை பண்ணணும்னு
நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு 100 km/h அப்படிங்கிற ஒரு இதுக்கு போகும்போது கொஞ்சம் நாய்ஸ் வர்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸில் இருக்குது. ஸோ இதுவுமே அவங்க வர ஃப்யூச்சரில் ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினைப்போம். கன்வீனியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேட்ச்பேக் கேபினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெட் ரூம், லெக் ரூம் அண்ட் ஷோல்டர் ரூம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 4 ஆக்குபன்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு கார் அப்படிங்கிற மாதிரி தான் கிளைம் பண்ணுறாங்க. 5 பேர் இல்லை, 4 பேர். ஸோ அண்ட் தென் இதோட இன்டீரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கன்சோல்லையும் ஸ்டோரேஜஸ் வந்துடுது அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்துடுது சென்ட்ரல் கன்சோலில் டாப் எண்டில். அண்ட் தென் இதோட இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டில் உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் வந்துடுது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது, 2 ஹேண்டில் மவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்துடுது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் லோடடாக கொடுத்துருக்காங்க டாப் எண்ட் வண்டியில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். இதோட நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த சன்ரூஃப் ப்ராப்பராக செட்டில் டவுன் ஆகலை. அண்ட் பின்னாடி செகண்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேசஞ்சர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்லை. பிகாஸ் காரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி இதாக இருக்கும். அண்ட் தென் அனலாக் மீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதை டிஜிட்டலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் நிறையா இருக்குது. தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல் அசிஸ்ட் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது வித் இபிடி அண்ட் இஎஸ்பி இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் IRVMs அட்ஜஸ்டபிளாக உள்ளே நம்ம பண்ணிக்கலாம். இது முதல்ல இருந்தே இருக்குது. இதில் நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டார் ரேட்டட் கார் அப்படின்னு தான் சொல்லப்படுது யூரோ NCAPல. இது வந்து இன்னும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கலை, பட் டிசையர் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அண்ட் தென் ADAS ஃபீச்சர் வரல, ADAS ஃபீச்சர் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய யூசர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இதில் இன்னும் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் முன்னாடி நிறைய கார்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சைல்ட் சீட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக் இந்த வண்டி. நான் ஒரு 2006-07 இந்த வண்டியை பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கில் தான் கொண்டு வரணும். இந்தியன் கார் பையர்ஸ்க்கு வந்து இந்த வண்டி பார்க்கும்போதே ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபாரின் காரோட டிசைன் ஒப்பிட்டு தான் இந்த கார் வந்திருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. பட் ஆனால் என்னென்னா அதுலேருந்து இம்ப்ரவைஸ் ஆகிட்டாங்க இவங்க. பட் அந்த ஃபாரின் கார் இன்னும் அதே டிசைனில் தான் வந்துட்டுருக்கு. ஓகே, அண்ட் தென் இதோட ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லஸ்டர் ப்ளூ, சிஸ்லிங் ரெட், மேக்மா கிரே, பேர்ல் ஆர்டிக் ஒயிட். இந்த பேர்ல் ஆர்டிக் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கேன், அதே பேர்ல் ஆர்டிக் ஒயிட் தான். தென் ஸ்ப்ளெண்டிட் சில்வர், அப்புறம் நோபல் ஆரஞ்ச். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர் வேரியன்ஸில் வருது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ஜின் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டன்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ப்ரீமியம்னஸ் ஏற்ற இந்த வண்டி ஒரு 10 lakhக்கு மேலே போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நெகட்டிவாக இப்போதைக்கு வந்திருக்கு இந்த வண்டிக்கு. ஓவராலாக இந்த வண்டி யார் யார் வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி இருக்குது, 4 பேர் தான் இருக்கும். இந்த வண்டி நாங்கள் ஒரு 10 yearsக்கு ஃபர்தராக அதிக பேர் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கலாம். ஏன்னா இந்த வண்டி உங்களுக்கு 10 years ப்ளஸ் லைஃப் கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் தென் இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது, ஃபீச்சர்ஸ் லோடடாக இருக்குது இப்போ இருக்கிற டாப் எண்ட் மாடலில். ஸோ உங்களால் ஒரு 7+ lakhs அஃபோர்டபுளாக பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை கோ டு காராக சூஸ் பண்ணலாம். இதில் நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, பெட்ரோல் ஆர் சிஎன்ஜி, அது போக ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல். நீங்கள் எது வேணுமோ உங்களோட ரைட் சாய்ஸ் எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிறத விட இந்த வண்டியில் மேனுவல் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நான் மேனுவல் நான் ஓட்டியிருக்கேன், பட் ஆட்டோமேட்டிக் ஓட்டினதில்லை இதில். ஆனால் ஆட்டோமேட்டிக் லேகாக இருக்குங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாருதியோட இன்னொரு காரை தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஏன்னா அந்த பட்ஜெட் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு மாருதியில். ஸோ அடுத்த காரை பார்க்கலாம். இதுவரை என்னோட வீடியோ நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுபநேஷன். பாய்.